புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு சோறு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும். நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் இன்னைக்கு சாம்பார் பொடி எப்படி செய்யறதுங்கிறத பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன் எல்லாருக்கும். 1/4 கிலோ சாம்பார் பொடி பொடிக்கிறதுக்கு என்னெல்லாம் சாமகிரிகள் வேணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். 100 கிராம் தனியா, 75 கிராம் மிளகா வத்தல், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு ஒரு கடாயும் ஒரு கரண்டியும் வச்சுக்கணும். இப்போ இது காரம் சுமாராக தான் இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனில் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகா வத்தல் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இப்போது கடலைப்பருப்பு ஜாஸ்தி போட்டாக்கா சாம்பார் ரொம்ப திக்காகிடும், அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறதே நல்லது. வானிலையை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விடணும். நல்லெண்ணெய் எனி ஆயில் எதாவது விட்டுட்டு, இது எதுக்கோசரம் விடுறோம்னாக்கா இந்த மிளகா வத்தல் வறுக்கும்போது அது நெடி வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி போடுறோம். எப்பவுமே சாம்பார் பொடி பொடிக்கிறத குண்டு மிளகா போட்டாக்கா நல்லா இருக்கும். அதனால குண்டு மிளகா போட்டு பண்ணுறது நல்லது. இந்த மிளகா வத்தெல்லாம் கிறிஸ்பியாக ஆட்டுக்கோசரம் வறுக்கணும். இல்லை அப்போ தான் அது பொடிக்கிறத நல்லா பொடி வரும். இந்த எண்ணெய் போடுறதுனால ரொம்ப நெடி வராது மிளகா வத்தல்ல. இந்த வறுன வானிலையில் வறுத்தோம்னாக்கா ரொம்ப நெடி இருக்கும். அதனால எண்ணெயை விடுறது. எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். பொதுவாக இந்த சாமானத்தெல்லாம் மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வெயில் இருந்துன்னா அதில் வச்சு எடுத்துட்டு மிஷினில் போய் பொரிச்சுன்னு வந்துடலாம். வெயில் இல்லாத இடத்துல இந்த சாம்பார் பொடி லேசாக வறுத்துட்டு நம்ம ஆற்றுலேயே மிக்சியில் பொரிச்சிக்கலாம். இதை ரொம்ப செவக்க வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முறன்னு கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். தனியா, இதை வறுக்கிறதே நல்லா வாசனை வரும். இதுக்கப்புறமா மிளகு, வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் கடுகையும் கடைசியில் போடணும். முதல்ல போடக்கூடாது, சீக்கிரம் செவந்து போடும். அதனால கடைசியில் தான் போடணும். இப்போ கடைசியில் ஜீரகம். இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதே மிளகா வத்தலையும் போடணும். மிளகா வத்தலையும் கடைசியில் போட்டு எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் கேஸ் அணைச்சிட்டு வதக்கிட்டே இருக்கலாம். அப்போதான் சூடு சரியா இருக்கு. இப்போ நல்லா ஓரளவு வறுத்து எடுத்துட்ட அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடணும். சில பேர் இதில் மஞ்சளை போட்டு வறுப்பா. ஆனால் நாங்கள் பண்ணுறது இப்போ இதில் மஞ்சளை போட்டு வறுக்கிறது கிடையாது. ஏன்னா அது குவான்டிட்டி நமக்கு ஏறக்குறைய இருக்கிறதுனால சாம்பார் வைக்கிறது அதுக்கு தக்கனையாக உள்ள மஞ்சப்பொடி போட்டுட்டா போதும். அதே போல் பெருங்காயத்தையும் அதே மாதிரி போட்டுவிடணும். இதுலேயே போட்டு வறுத்தோம்னா பெருங்காயத்தோட வாசனை போயிடும். அதனால அப்பப்போ போட்டு பண்ணுறது நல்லது. மின் காலத்துலலாம் குடும்பம் பெருசாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவா வருஷாந்திரத்துக்கு வேண்டி பொடிச்சு வச்சுக்கிடுவா. அந்த மாதிரி
நல்லா வெயில உணர்த்திட்டு மிஷினில் போய் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடுவா. இப்போ வந்து மிஷினும் இருக்கிறதுல கூட்டு குடும்பமும் இல்லாததுனால எல்லாம் சின்ன குடும்பம் ஆனதுனால அப்பப்போ எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இப்படி பண்ணிட்டா போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டோம்னாக்கா டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ சாம்பார் பிடிக்குள்ளதெல்லாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறின அப்புறமா இப்போ மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். இதை பொடிக்கும் போது அரை ஜாருக்கு மேலே வராமல் பார்த்துக்கணும். இப்போ சாம்பார் பொடி ரெடி. இதே போல் மீதமுள்ள பொருட்களையும் பொடிக்கணும். நல்லா வறுத்து பொடிச்ச அப்புறமா நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒரு போல் கலந்துட்டு காற்று போகாத பாட்டில், ஈரம் இல்லாத காற்று போகாத உள்ள பாட்டிலில் போட்டு நல்லா மூடி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். இது நிறைய நாள் 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் வரும். இதுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த பொடியை நீங்கள் வந்து ஜாகிரதையாக நல்லா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன்னா வருஷாந்திரத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த சாம்பார் பொடியை வச்சு இதில் இருந்து கொஞ்சம் சாம்பாருக்கு போடுற அளவில் பாதி போட்டு பண்ணினோன்னா ரசம் நல்லா இருக்கும். அதை தவிர வெத்த குழம்புக்கு இதை யூஸ் பண்ணலாம். அது தவிர உருளைக்கிழங்கு கறி பண்ணுறத அதுக்கு மேலே இதை தூவினோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காய் கறியோ உருளைக்கிழங்கு கறியோ பண்ணுறத தூவினா ரொம்ப நல்லா. சாமான்கள்லாம் சேர்த்து நம்ம பிடிச்சோன்னா 300 கிராம் வரைக்கும் வருது. நம்ம வெளியில் வாங்கினோம்னா கிலோ வந்து 250லேருந்து 300 வரைக்கும் இருக்குது இந்த பொடிக்கு. இது இப்போ நான் பண்ணினது தோராயமாக 60 ரூபாய்க்கு மேலே வருது. 300 கிராம் பொடியும் வருது. உங்களுக்கு வீட்லேயே பண்ணுறோம்னாக்கா ஹைஜீனிக்காக இருக்கவும் இருக்கும். இப்போ சாம்பார் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா புளிக்கரைசலில் காயை வேக விடுற டைமில் காய் பாதி வெந்தப்புறமா அந்த பொடியை போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை வறுத்துருக்கிறதுனால திருப்பி அது ரொம்ப இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாதி காய் வெந்தப்புறமா அந்த பொடியை போட்டு பருப்பு போட்டு கீழே இறக்கி வச்சப்போமா தாளிச்சு போட்டுட்டா பெருங்காயம் கருவேப்பிலை இல்லாமல் கொத்தமல்லி இல்லாமல் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி போடும். அதே போல் புளிக்கரைசலை விட்டு காய்கறி எல்லாம் போடும்போது ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடியும் போட்டு அதை கொதிக்க விடணும். சில பேர் இந்த சாம்பார் பொடி பிடிக்கிறத வரலி மஞ்சள் சொல்லி ஒன்று கிடைக்கும் நீட்டாக அதை போட்டு பொடிப்பா. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். மஞ்சள் போடணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் கொதிக்கிறத போட்டாலே போதும். அந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம்.